சொல்றாங்க, அவ வேலைக்கு போனா நாங்களும் போறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா எல்லாருமே பண்ணா குடும்பம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. நீ கிளம்பு, நல்லபடியா போயிட்டு வாப்போ. அக்கா, எனக்காக நீங்க ஒன்று செய்றீங்களா? நான் வெளியே வரும்போது நீங்க எதில் நடந்து வாங்க, எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். முறைப்படி டைவர்ஸ் பண்றேன் பண்ணல, இப்ப அதை விடுங்க. நான் அவ கூட மனசார வாழல, இது அவளுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். போடா வெளியே, மரியாதையா சொல்றேன், போட வெளியில. முடியாது, என்ன முடியாது? எடுத்துரு. முடியாது. பேசாம நீங்க கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டா என்னோட ஃபவுண்டேஷன்லயே நீங்க வேலை செய்யலாம். எல்லா வேலைகளையும் கத்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியில போறப்போ நீங்க நல்ல கான்ஃபிடென்ட்டா போலாம். அதுக்கு தான் சொன்னேன். ஆனந்தி, அக்கா, நாளைக்கு நீ வேலைக்கு போறல்ல? ஆமாக்கா. என்னக்கா? இல்ல, நீ வேலைக்கு போறதுல எங்களுக்கு 100% சந்தோஷம்தான். ஆனா வைஜெயந்தி, உமா, வளர்மதி இவங்க எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. என்னக்கா சொல்றீங்க? நான் வேலைக்கு போறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குமா? நாங்களும் தான் அதிகமா படிச்சிருக்கோம், காலேஜுக்கு போய் டிகிரி முடிச்சு ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கேன். இந்த குடும்பம் தான் முக்கியம்னு அந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கேன். இவ படிச்ச படிப்புக்கு இவ எதுக்கு இப்ப வேலைக்கு போகணும்னு வைஜெயந்தி பேசுறா. அதே மாதிரி உமா, வளர்மதி இவங்களும் பேசுறாங்க. இப்படி எல்லாருமே பேசுறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஆனந்தி. அவங்க வீம்புக்கு பேசுறாங்கன்னு எனக்கு புரியுது. நீ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப வேலைக்கு போற, அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா அதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்காம
ஆளுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அவங்க சொல்றாங்க, அவ வேலைக்கு போனா நாங்களும் போறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா எல்லாருமே பண்ணா குடும்பம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அக்கா, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? இது பாரு, நான் உன்னை எதுவுமே பண்ண சொல்லல. நீ உன் விருப்பப்படி வேலைக்கு போ. வீட்ல நடந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். இந்த விஷயத்துல 100% நீ உறுதியா இருந்தேன்னா நீ தாராளமா போமா. இவங்க என்ன பண்றாங்கன்னு நாம பாத்துடலாம். நீ என்ன தப்பா எடுத்துக்காத. நான் சத்தியமா நடந்ததுதான் சொன்னேன். இல்லக்கா. அப்புறம் உன் இஷ்டம். அக்கா, அக்கா, இந்த வர ஆனந்தி. இந்த ஆனந்தி வாட்டர் கொடுங்க அக்கா. அக்கா, போயிட்டு வரேன்க்கா. ம், நல்லபடியா போயிட்டு வா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. மாமா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் மாமா. ஆ, அண்ணி சொன்னாங்கம்மா, நல்ல விஷயம்தான். போயிட்டு வா, உனக்கு ஓரளவுக்கு மனசு நிம்மதியா இருக்கும்ல. ம், சரிங்க மாமா. அக்கா, மாமா இருக்காரா? ம், இருக்காரே. என்னங்க என்னங்க, ஆனந்தி வேலை கிளம்புறா பாருங்க, வாங்க. இத வர என்னங்க, வாங்க. மாமா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்னம்மா என்னம்மா இது? எழுந்திருமா, எழுந்திரு. எழுந்திரு. நீ நல்லா இருக்கணும், நல்லபடியா போயிட்டு வாம்மா. அப்புறம் ஆனந்தி, ஆமா, கார்த்தியை கூட்டிட்டு வந்து இங்க விட சொன்னேன்ல. அக்கா, நான் வரும்போது அவனை கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. இனிமே அவன் இங்கேயே இருக்கட்டும். அவனை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சரிக்கா, அப்ப நான் வரேன். சரிம்மா. வேற எந்த பிரச்சனையும் மனசுல வச்சுக்காம வேலையில கவனம் வச்சு நல்லபடியா சாதிக்கணும். ம், என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி சரிங்க மாமா. ஆமா ஆமா, மேடம் அப்படியே நாசாவுல சேர்ந்து ஏவுகணை விட போறாங்க. இதுல ஆல் தி பெஸ்ட் வேற. படிச்சதே 10ஆம் கிளாஸ். இதுல என்ன வேலை கிடைக்கும்? எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யறதுக்கு இவ்ளோ பெரிய சீன் வேற. திரும்ப திரும்ப அவளை புண்படுத்துற எண்ணத்திலேயே பேசிட்டு இருக்காத. ஏன் ஏன் பேசக்கூடாது? அவ என்ன எவ்ளோ பேச்சு பேசியிருக்கா. நான் பேசதான் செய்வேன். ஏன் இப்ப பழைய கதையெல்லாம் கலறிக்கிட்டு சம்பந்தம் இல்லாத பேசுறதை விட்டுட்டு ஆளாளு போய் வேலையை பாருங்க, போங்க. என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டாங்க இப்போ? இவ என்ன என்னென்ன பேச்செல்லாம் பேசியிருக்கா தெரியுமா? இவளும் அந்த இந்திராணியும் சேர்ந்துக்கிட்டு என்ன வளராத மதின்னு கூப்பிடுறதும், இவளை ஜப்பான் மூஞ்சிக்காரின்னு கூப்பிடுறதும் எவ்வளவு நக்கலு, எவ்வளவு கிண்டலு. அப்ப யாரும் எதுவுமே பேசலையே. அப்ப யாரும் ஏன் புண்படுத்துற மாதிரி பேசுறேன்னு கேட்கலையே. இது பார் வளர்மதி, நீயும் பேசுன, அவளும் பேசினா, அது முடிஞ்சு போச்சு. இப்ப எங்க அம்மாவும் இங்க இல்ல. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்களும் உங்க வேலையை பாருங்க. அவங்க குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வழியை பாருங்க. இப்ப இவ வேலைக்கு போறா. பெரும்பாலும் இவ வீட்லயே இருக்க போறதில்ல.
அப்புறம் என்ன உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு போங்களேன். ஆமாங்க, இவ பெரிய ஆளுன்னு நாங்க இவள பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய், ஏன் இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஆனந்தி அவ உண்டவ வேலை உண்டுன்னு இருக்கால்ல. முதல்ல வேலைக்கு கிளம்பும் போது ஏன்டி அவளை வம்பிழுத்துட்டு இருக்க? வேலைக்கு போயிட்டா எல்லாம் ஓஹோன்னு நடந்துருமா? ஆனா நடக்கும் நடக்கும். எதிர்பாராத எல்லாமே நடக்கும். நடக்கதானே போகுது. என்ன சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன சொல்ல வரேனே புரியலையே. இப்போ உங்க யாருக்குமே புரியாது, நடக்கும்போது புரியும். அப்ப நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி புரியும். மா நீ கிளம்பு, நல்லபடியா போயிட்டு வா போ. அக்கா, எனக்காக நீங்க ஒன்று செய்றீங்களா? நான் வெளியே வரும்போது நீங்க எதில் நடந்து வாங்க, எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நானா? என்ன ஆனந்தி இது? ஆமாக்கா, எனக்காக ப்ளீஸ்க்கா வாங்க. என்ன? மாமா சொல்லுங்க மாமா. சரி போயிட்டு வா. ம். மாமா, நான் போயிட்டு வரேன் மாமா. வாமா, பார்த்து போயிட்டு வா. இருங்க, எங்க போறீங்க? இங்கே இருங்க. போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா. வரேன் மாமா. சரிம்மா. இது தெய்வீகமலை மோதும் பிருந்தாவனம். இங்கு கை வீசும் காற்றோடு பூக்கள் மனம். இவை பல்லாண்டு வாழ்கின்ற பன்னீர் மரம். குளிர் சொல் கொண்டு மழை மேகம் வாழ்த்துச் சொல்லும். நட்டாஷா, உள்ள வாங்க. ஏன் வெளியே நிக்கிறீங்க? என்ன சரவணன், இது உங்க வீடு. உள்ள வாங்க. வாங்க வாங்க சரவணன். என்ன என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? சரவணன் அவர் பொண்டாட்டியோட அவர் வீட்டுக்கு வாழ வந்திருக்காரு. என்ன சரவணா இது? என்ன ஏன் அவரே கேக்குறீங்க? அவங்க இனிமே இங்கேதான் இருக்க போறாங்க. அவங்க அவங்களுக்கு உரிமையான வீட்டுல வாழ வந்திருக்காங்க. இதுல என்ன தப்பு? நீங்க வாங்க சரவணன் உள்ள. அப்புறம் உங்க ரூம்லயே இருந்துக்கோங்க. வாங்க வாங்க நட்டாஷா. இந்தாங்க. தேங்க்ஸ். சரவணா, என்ன சரவணா இது? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னங்க என்ன நினைக்கணும்? நான் என் வீட்டுக்கு வரதை பத்தி என்ன நினைக்கணும்? சரவணா, டேய், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை முறைப்படி விவாகரத்து கூட பண்ணாம
இப்போ இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கிற. இந்த பாருங்க, நான் முறைப்படி டைவர்ஸ் பண்றேன் பண்ணல. இப்ப அதை விடுங்க. நான் அவ கூட மனசார வாழல. இது அவளுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அப்புறம் என்ன? சரவணா, அது நீ தனியா இருந்த வரைக்கும் சரி. ஆனா இப்போ ஒரே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சரியில்லடா. நீ பண்றது தப்பு. ஏங்க, இந்த வீட்ல அவருக்கு உரிமை இருக்கு, அவர் இங்க வந்து தங்குறாரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? வைஜெயந்தி, வேண்டாம், நீ பேசாம இரு. ரொம்ப அளவுக்கு மீறி நீ போய்கிட்டு இருக்க. நான் மட்டும் என் கோவத்தை காட்டின நீ தாங்க மாட்ட. இத பாருங்க தம்பி, இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது பெரிய பாவம். என் வீட்டுக்கு நான் வர்றது பாவமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? தம்பி, இன்னும் முறைப்படி நீங்க விவாகரத்து பண்ணலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், உங்க வாரிசு அவன். அவனும் இதே வீட்டுல தானே இருக்கான். அவனுக்கு முன்னாடி இதே வீட்டுல நீங்க இன்னொரு பொண்ணோட இருக்கிறது அவன் மனசு அது பாதிக்காது? இது உங்களுக்கு நியாயமா படுதா? இது பாருங்க, நீங்க அவங்க வீட்டுல இருந்த வரைக்கும் சரி. ஆனா இங்க வந்து இவங்களோட இருக்கிறது ரொம்ப பாவம் தம்பி. நான் தாங்க இந்த வீட்டோட வாரிசு. எனக்கு அப்புறம் தான் நான் பெத்தவன்லாம். இப்ப சொல்றேன் கேளுங்க. அந்த குழந்தைக்கு நான் அப்பான்னா அதுக்கு உண்டான விஷயத்துல நான் தான் முடிவெடுக்கணும். அவனுக்கு என்ன தேவையோ அதை நான் தான் செட்டில் பண்ணணும். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சொத்துல என் பங்கு எனக்கு தான் சேரணும். அத என்கிட்ட ஒப்படைங்க, நான் முடிவெடுத்துக்கிறேன். ஏய், தெரியும்டா நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறேன்னு தெரியும். உங்க புது மாமனாருக்கு சொத்தெல்லாம் போயிடுச்சு. அங்க எதுவும் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சதும் இங்க வந்துட்ட, அதானே? அந்த சொத்தை எதிர்பார்த்து நான் அங்க போல. எனக்கு அந்த தேவையும் இல்ல. என் சொத்து இந்த வீட்ல இருந்து எனக்கு வேணும். என் பங்கு விஷயத்துல எனக்கு ஒரு முடிவு தெரியணும். செட்டில் பண்ணுங்க. செட்டில் பண்ணா நீ போயிடுவிய? நான் எங்க வெளில போனோம், நான் இங்க தான் இருப்பேன். கூடாதுடா, நீ இந்த பொண்ணோட இங்க இருக்க கூடாது. ஹலோ, அது எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவ இங்க தாராளமா இருக்கலாம். அப்படியா? சரி, அப்ப நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? கொடுங்க, தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன் நீங்க வளர்மதியை கல்யாணம் பண்ணும்போது மட்டும் சட்டப்படியா கல்யாணம் பண்ணீங்க? நீங்க முறைப்படி டைவர்ஸ் பண்ணிட்டா இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தீங்க? சொல்லுங்க. இத பாரு, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ பேசாம இருந்தா உனக்கு நல்லது. யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம இதையே சொல்லி ஆஃப் பண்ணுங்க. இதெல்லாம் உன் வேலை தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ, அவங்க சொல்லி கொடுத்தலாம் நான் எதுவும் செய்யல. அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. என் வீடு, நான் வந்திருக்கேன். எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. ஏய், இதுக்கு மேல நான் எதுவும் பேச தயாரா இல்ல. போடா வெளியே. முடியாது, போக முடியாது. என்ன செய்வ? போலீஸை வர சொல்லுவியா? வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீ என்னமோ பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. வேலையை பார்த்துட்டு போ. ஏய், போடா வெளியே. மரியாதையா சொல்றேன், போடா வெளியில. முடியாது. என்ன அப்படி மரியாதையா சொல்றேன், கையை எடுத்துரு. முடியாது. கையை எடுங்க. மரியாதை உனக்கு வேணும், நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, என்னால இந்த வீட்டை விட்டு வெளில போக முடியாது. உன்னால ஆனந்த பாத்துக்க. சரவணன், நீங்க உள்ள போங்க. உங்க ரூமுக்கு போங்க. நீங்க நட்டாஷா, நீங்க வாங்க வாங்க. ஏய் அண்ணா, என்னடா இது? என்ன நடக்குது இந்த வீட்ல? பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்க? சும்மா விடக்கூடாதுண்ணா இதெல்லாம். இத பாருங்க, இப்ப சரவணா அந்த பொண்ணை கூட்டு வெளியில போல. இந்த வீட்டுல நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம கத்தாதீங்க. இதுக்கு உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏய், ஏதாவது பேசுற பொண்ணு போட்டு ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீயும் வைஜெயந்தி தான் இருக்கலாம் காரணம் இல்ல? பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவன் இப்ப இந்த வீட்டை விட்டு போகல. இந்த வீட்டுல நடக்கிறதே வேற, ஜாக்கிரதை. எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இதை.